ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு நேரங்கள் நல்லா இருக்குதுங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலுமே, கண்டகச்சனி அமைப்பில் இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் ஒரு சின்ன வழிபாடு சொல்கிறேன். அந்த வழிபாடை 11 நாட்கள் செய்யுங்க, வீட்டில் செய்யுங்க. பல கோடி ரூபா பணம் வரும். கோடியில் வருமா சார்? வரும். கன்னிராசியில் அந்த கோடியில் பழகிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். கன்னிராசியில் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரனும் இருக்கிறாங்க, மல்டி லெவல் மில்லியனரும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன் நான். இது சாமானியப்பட்ட மக்கள் நினச்சிக்கிட்டு என்னடா திடீர்னு கோடிக்கணக்கில் சொல்கிறானேன்னு வருத்தப்படாதீங்க. கோடிகள் இருக்குது, சரியா? கன்னிராசியில் கோடிகளை சம்பாதிக்கிறவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, சரியா நேர்களே? அதனால் இந்த வீடியோ பொதுவான வீடியோ தான். வாட் எவர் மேபி உங்களுக்கு இந்நேரம் சில கிரக நிலைகள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால சில காரியங்களை வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா பணம் படமுடங்கு வரும். அது கோடிகளாக வரலாம், லட்சமாக வரலாம், 1000மாக வரலாம். உங்கள் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஈடுபாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், சரியா? விரலுக்கேற்ற வீக்கம். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மெனக்கிடுறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு கடவுள் லாபத்தை கொடுப்பார். எல்லோரும் லாபம்னா பணம் தான் நினைக்கிறாங்க. பணம் ஒரு லாபமாக இருந்தாலுமே மற்ற தனி மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு லாபம்தான், மகிழ்ச்சி லாபம்தான். தேக ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதன் கல்வி, படிப்பு, வேலைவாய்ப்பு, முன்னேற்றம், சரியா? தொழில் அபிவிருத்தி, நல்ல உறவு, திருமணம் அமைகிறது, கணவன் மனைவி இணக்கம், குழந்தை பேர், செல்வத்தில் செல்வம், குழந்தை செல்வம், சரியா நேரில் 1000 கோடி பணம் இருந்தாலுமே பிள்ளை செல்வம் மாதிரி வராது. இப்படி பலதரப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், சரியா நேரில்? 16 வகை பேரை பெறதுக்கு நல்ல ஒரு நேரம் வந்திருக்கு. 16 வகை பேரும் பெறலாம், 18 பல கோடி பணத்தையும் பெறலாம், சரியா? 11 நாட்கள் வழிபாடு பண்ணுங்கள், சரியா? 11 நாட்களில் 16 வகை பேரும் பல கோடி பணமும் வரும். அப்படித்தான் தம்மையில் போடுவேன். பாருங்கள், என்ன எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே நேர்களே, இப்போ எப்படி சார் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா தினமும் இரவு தான் அந்த காரியத்தை செய்யணும். அதுக்கு முன்னாடி கிரக நிலையில் சொல்லிடுறேன். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. சுக்கிரன் உங்களுக்கு அடுத்து வருகிற ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஜூலை 4க்கு இந்த நாட்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஏப்ரல் 30 தான். ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குருவுக்கு முன்பின் வராரு. அருமையான அமைப்பு. குருவுக்கு முன்பின் சுக்கிரன் வரும்போது கன்னிராசிக்கு நல்லாயிருக்கும். குரு கன்னிராசிக்கு 4-7 குடைவன், சுகஸ்தானாபதி, கலஸ்தர ஸ்தானாபதி. சுக்கிரன் 2-9 குடைவன், தனஸ்தானாபதி, குடும்பஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. 2 பேரும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. வருகிற 14ஆம் தேதி, மே 14ஆம் தேதி குருவும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல சேர்ந்து அருமையான அமைப்பு. 10ஆம் இடத்துல தனித்த குரு இருந்து தொழிலில் சில நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தார். 10ல் குரு இருக்கக்கூடாது. இப்போ சுக்கிரன் சேர்றதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். ட்ரேடிங், வியாபாரம், தொழிலில் ஒரு பெரிய புரட்சி பண்ணுவீங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பீங்க. ஸோ அதுக்காக இப்போ நான் சொல்கிறேன். நான் வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். இந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா வருகிற 14 மே 14க்கு மேலே நல்லா இருக்கும், சரியா நேர்களே? ஜோதிடத்தில் சில கணக்குகளும் இருக்குது. ஜோதிடம்னாலே கணக்கு தான். கணக்கு ப்ளஸ் அறிவியல் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்குறது தான் ஜோதிடம். ஓகே நேர்களே, இப்போ உங்களுக்கு குரு சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுக்கிரன் அருமையான நிலையில் இருக்கிறாரு. இதை வச்சு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நேரம் வந்தாச்சு, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு. அது எப்படி போகிறவங்க போகலாம், சரியா? வருகிற மே 1ஆம் தேதியும் போகலாம், மே 1லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் போகலாம். நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ நீங்கள் குலசாமி கும்பிட்றது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, அந்த வழிபாடெல்லாம் தனி. இது ஒரு தனியான வழிபாடு. இது ஒரு தாந்திரிய வழிபாடு, சரியா நேர்களே? நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாருன்னு இருக்காங்க. அதனால் நம்ம சில நேரங்களில் சில காரியங்களை பண்ணணும், சரியா? சில காரியங்களை பண்ணால் தான் நல்லபடியாக நமக்கு ரிசல்ட் வரும். இறை வழிபாடும் பண்ணணும், அதே நேரத்தில் சில காரியங்களும் பண்ணணும். அந்த காரியங்கள் இறையர்களுக்கு உட்பட்டு இருக்கணும், சரியா? தெய்வ சக்திக்கு உட்பட்டு இருக்கணும், நவக்கர தாக்கத்துக்கு உட்பட்டு இருக்கணும். இப்போ என்ன சார் செய்யலாம் அப்படின்னோம்னா, 3 கிரகங்களுடைய தாக்கம் உங்களுக்கு இப்போ வரப்போகுது. இந்த காரியம் செஞ்சிங்கன்னா சந்திரன், சுக்கிரன், குரு, இவங்க 3 பேர் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க உங்களுக்கு. ராசிக்கு 11 கூடிய சந்திரன் லாபாதிபதியும், 4-7 கூடிய குருவும், 2-9 கூடிய சுக்கிரனும் சேர்ந்து இப்போ நல்ல பலன்களை கொடுக்க போகிறாங்க. என்ன சார் செய்யணும் அப்படின்னா, வீட்டில் ஈசான மூலை. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம், சொந்த வீட்டில் இருக்கலாம், பெரிய பங்களாவில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஈசான மூலைன்னு இருக்கும். ஈசான மூலைன்னா என்னென்னா, வீட்டில் எக்ஸ்ட்ரீம் மூலை, சனி மூலைம்பாங்க சில பேர் ஈசானிய மூலைம்பாங்க. ஈசான மூலையில் நான் சொல்கிற காரியத்தை செய்யணும். பொதுவாக ஈசான மூலையில் பொருட்கள் நிறைய இருக்கக்கூடாது. ஈசான மூலையை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா ஈசான மூலை வீட்டில் முக்கியமானது இருக்குது. இது வாஸ்து சாஸ்திரப்படி சில பேர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சில பேர் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, ஒரு சின்ன குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு இது சரியாக அமையாது, தோதுப்படாது. அவங்க நான் சொல்கிற மாதிரி அமைச்சுக்கோங்க, சரியா? நிறைய சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா ஈசான மூலையில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். குடும்பத்தில் ஈசான மூலை, வடகிழக்கு மூலை, நார்த் ஈஸ்ட் கார்னர், அதில் பிரச்சனை இருக்க அர்த்தம். அதனால் ஈசான மூலையை நீங்கள் பொதுவாக நல்லபடியாக வச்சுக்கணும். அது சிவனுடைய அம்சமாகவும் குருவுடைய அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது ஈசான மூலை. இப்போ ஈசான மூலையில் பொதுவாக நீர் இருக்கிறது நல்லது. தண்ணி குழாய் இருக்கலாம், எப்போயுமே ஒரு குடம் தண்ணி இருக்கலாம்,
சரியா? நீர் சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்குது. பஞ்சபூதத்தில் நீரினுடைய ஆற்றல் வந்து அங்கே இருக்குது. பஞ்சபூதம் 5 இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், வாயு. இதில் நீரோடு தண்ணியோடைய ஆற்றல் வந்து ஈசானிய மூலையில் இருக்குது, வடகிழக்கு மூலையில். அதுபோல் வடகிழக்கு மூலையில் வந்து கொஞ்சம் பராமரிக்கணும், வெயிட் ஏற்றக்கூடாது. அங்கே வந்து ஒரு 1 மீட்டருக்கு 1 மீட்டர், 3 அடிக்கு 3 அடி வந்து கொஞ்சம் காலியாக இருக்கணும். உங்கள் வீடு எப்படி இருந்தாலும் சரி, 2 ரூம்பு தான் சார் இருக்கேன் வீட்டில், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், 2 ரூம்பு தான், 4 பேர் இருக்கோம். அதில் வந்து கண்டிப்பாக ஈசான மூலை ஒன்று இருக்கும். சரியா? அது உங்கள் வீட்டை பார்த்தா தான் தெரியும். சரியா? உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ, எப்படி இருந்தாலும் ஈசான மூலை இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் இடம் விட்டுருங்க. கரெக்டாக கொண்டு போய் அந்த மூலையில் எதுவும் அடைச்சிடாதீங்க. அந்த மூலையில் பீரோ வச்சிடாதீங்க, பெட்டியை வச்சிடாதீங்க, வேறு எதையும் வச்சிடாதீங்க. அந்த மூளை வந்து கொஞ்சம் காலியாக இருக்கணும். அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், 3 அடிக்கு 3 அடி ஸ்கொயர் அந்த கார்னரில் வந்து கேப் விட்ருங்க. அப்படி நீங்கள் வந்து அந்த ஈசான மூலையை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், நல்ல வருமானம் வரும். சரியா? படிக்கிற மாணவர்கள் நல்ல படிப்பு வரும், பேர் புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், ராசி பலன், தசாபுத்திலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வீடு ரொம்ப முக்கியம். வீடு தான் கிரகம், அதை தான் கிரக பிரவேசமும் அப்படிங்கிறாங்க. சரியா? வீடு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுடைய தாக்கம் தான் அந்த வீட்டில் இருக்கும். சரியா? சில பேர் பாருங்கள், வாடகை வீட்டில் இருப்பாங்க, கொஞ்ச நாளில் சொந்த வீடு கட்டி போயிடுவாங்க. சில பேர் சொந்த வீட்டில் இருப்பான், அந்த வீடு அவனுக்கு சரி இருக்காது, அந்த வீடை வந்து மற்றவனுக்கு வாடகை விட்டுட்டு இவங்க போய் வாடகை வீட்டில் இருப்பாங்க. இதெல்லாம் நாட்டில் நிறைய நடக்குது. சரியா நேர்களே? அது மாதிரி தான் வீடு வந்து ரொம்ப முக்கியம். சில பேருக்கு வீட்டில் வந்து ஈசான மூலையை சுத்தமாக வச்சுருந்தா வச்சுக்கோங்களேன், கெட்ட காலத்துலேயும் கோடீஸ்வர யோகம் இருக்கும். அதாவது டைம் சரியில்லை, ராகு திசை நடக்குது, சனி மகா திசை நடக்குது, நேரங்காலம் சரியில்லாத நேரத்துலையும் ஈசான மூலையை நல்ல நிலைமையில் வச்சுட்டு நம்ம பராமரித்தோம்னா நமக்கு வந்து கெடுபலங்கள்லாம் குறைஞ்சி யோக பலங்கள் வரும். அந்த யோகம் வந்து கோடிகளாகவோ லட்சங்களாகவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈசான மூலையை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் நான், அதுக்கடுத்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஈசான மூலையில் வந்து பொதுவாக பூஜை அறை வைக்கலாம். சரியா? வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வைக்கலாம், மற்றவங்க கன்னி மூலையில் வைக்கலாம். ஈசான மூலையில் வந்து பொதுவாக தண்ணி தொட்டி இருக்கலாம். சரியா? நீர்நிலைகள் இருக்கலாம், சிங்கு வச்சுக்கலாம். சார் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு குழாய் வச்சுக்கோங்க, இல்லைனா குடத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக ஈசான மூலை வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கணும். ஈசான மூலை, வடகிழக்கு மூலை வந்து எப்போயுமே வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்கணும். சில பேர் மாடியில் இருப்பாங்க, மாடியில் அது பார்க்க முடியாது. மாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அது சரிப்பட்டு வராது. தரை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை கொஞ்சம் டவுனில் வச்சுக்கலாம். ஆனால் மாடி வீட்டில் இருக்கிறவங்க அது சாத்தியப்படாது. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் சொல்லணும், ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து ஈசான மூலையில் ஜன்னல்கள் அதிகமாக இருக்கணும், காற்றோட்டம் நல்லா இருக்கணும், வெளிச்சம் நல்லா இருக்கணும். சரியா? ஜன்னல்கள் 1க்கு மேற்பட்ட ஜன்னல்கள் இருக்கணும். நல்ல கதவுகள்லாம் திறந்து விட்டு ஈசான மூலை வந்து எப்போயுமே வெளிச்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஈசான மூலையில், அந்த கிழக்கு மூலையில் கனமான பொருட்கள் போடாதீங்க. பீரோ, கட்டில் எதனாச்சும் போடாதீங்க. அப்படி போட்டுருந்துச்சுன்னா கேப் விட்ருங்க. அந்த 2 செவர் சேரும் பார்த்தீங்களா, வடக்கு பார்த்து செவரும் கிழக்கு பார்த்து செவரும் சேர இடத்துல கொஞ்சம் கேப் விட்ருங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அங்கே குப்பைகள்லாம் போடக்கூடாது, டஸ்ட்பின் வைக்கக்கூடாது. அதுபோல் அந்த இடத்துல டாய்லெட் இருக்கக்கூடாது. ஆனால் சில பேர் வீட்டில் டாய்லெட்டு கொஞ்சம் மாறி முன்ன பின்னே தான் இருக்கும். வாடகை வீட்டில் வந்து சில பேர் வீட்டில் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்துவாக இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு கிறிஸ்டின் வீட்டுக்கு போகிறோம், அவங்க முறைப்படி தான் வீடு கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு அந்த வாஸ்து ஆச்சாரம், அந்த மனையடி சாஸ்திரம்லாம் தெரியாது. அவங்களுடைய ஸ்டைலில் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சொந்த வீடு கிடையாது. இருப்பினும் நம்ம கிடைக்கிறத வந்து கொஞ்சம் நல்லபடியாக நமக்கு வந்து சாதகமாக வச்சுக்கணும். ஓகே நேர்களே, இப்போ வந்து ஈசானிய மூலையை வந்து கொஞ்சம் வெளிச்சமாக வச்சுக்கோங்க. அந்த கார்னரில் வந்து ரொம்ப பொருள் வைக்காதீங்க, கொஞ்சம் சுத்தமாக வச்சுருங்க. சரியா நேர்களே? வெள்ளி செவ்வாய்க்கு ஈசான மூலையில் விளக்கேற்றலாம். சரியா? இல்லைனா அருகம்புல் செடி, துளசி செடி தொட்டியில் வாங்கி அந்த இடத்துல வைக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, கீழே இடம் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் இடம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அருகம்புல் செடி இல்லைனா துளசி செடி வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண நான் விருப்பப்படலை. நம்ம நேராக அந்த வழிபாடுக்கு வந்துடுவோம். வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். கன்னிராசிக்கு வந்து என்ன சார் வழிபாடு அப்படின்னா, திங்கக்கிழமை ஆரம்பிங்க. சந்திரனோட ஆதிக்கம் திங்கக்கிழமை, அது எந்த திங்கக்கிழமைனாலும் ஆரம்பிக்கலாம். 4/7/2026 முடிக்கணும். 11 நாட்கள் சில காரியம் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணாடி டம்ளர் கிடைக்கும். கண்ணாடி டம்ளர் வந்து இந்த டீ கடையில் கண்ணாடி டம்ளர் வச்சுருக்காங்களா, அது மாதிரி கண்ணாடி டம்ளர் ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லைனா பீங்கான் டம்ளர் வாங்கிக்கோங்க. கண்ணாடி அல்லது பீங்கான், அது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். அந்த கண்ணாடி டம்ளரில் ஒரு 3/4 வாசி தண்ணி ஊற்றிருங்க, சுத்தமான தண்ணியை ஊற்றிருங்க. கொஞ்சம் கல் உப்பு போடுங்க, ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுங்க, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுருங்க, அவ்வளோதான். சரியா? இது என்ன செய்யணும்னா ஈசான மூலையில் வைக்கணும். எப்போ வைக்கணும் அப்படின்னா திங்கக்கிழமை இரவு 8 to 9 வைக்கணும். சரியா? வச்சு மனசால் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதுபோக ஈசான மூலை சவர் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த செவர் 2 செவர் இருக்கும். ஒன்று வடக்கு பக்க செவர் இருக்கும், ஒன்று கிழக்கு பக்க செவர் இருக்கும். 2 சேர ஜங்ஷன் தான் ஈசான மூலை. அதில் வடக்கு பக்க செவராக இருந்தாலும் சரி, கிழக்கு பக்க செவராக இருந்தாலும் சரி, உள்பக்கம் வந்து சிம்பிள் போடுங்க, சுவாதிக் சின்னம் போடுங்க. சுவாதிக் சின்னம் வந்து என்னென்னா அப்படி ப்ளஸ் மாதிரி இருக்கும். அதை வேணால் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், இந்த வீடியோவில் அனுப்புகிறேன். சுவாதிக் சின்னம் அதாவது எப்படின்னா ப்ளஸ் மாதிரி போட்டு இந்திக்காரங்க போடுவாங்க தெரியுமா, மஞ்சளில் போடுவாங்க. இல்லை சார் அப்படி எனக்கு அதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா நம்ம முறைப்படி என்ன பண்ணுங்கன்னா மஞ்சளில் வந்து 3 கோடு போட்டுருங்க. மஞ்சளில் 3 கோடு எந்த விரலில் போடணும்னா ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், இந்த 3லையும் மஞ்சள் எடுத்து அப்படியே அந்த செவத்தில் அந்த ஈசான மூலை செவர் வடக்கு செவரோ அல்லது கிழக்கு செவரோ உள்பக்கம் வந்து 3 கோடு போட்டுருங்க. நடுவில் குங்குமம் வச்சுருங்க. எல்லோரும் வீட்டில் வைப்பாங்க. இது குத்துவளுக்கு பின்னாடி வைப்பாங்க. எல்லாரோட வீட்லேயுமே வந்து மேக்ஸிமம் ஒரு பலகை போட்டு குத்துவளுக்கு வைப்பாங்க. குத்துவளுக்கு பின்னாடி அந்த 3 மஞ்சள் கூட ஒரு குங்குமம் இருக்கும். அதை ஈசான மூலையில் வச்சுருங்க. சரியா? கொஞ்சம் உங்கள் உயரத்துக்கு வைங்க. சரியா? நீங்கள் நின்றுட்டே வச்சிங்கன்னா எந்த உயரத்தில் இருக்குமோ அதுக்கு வைங்க. கீழே தரை ஒட்டிலாம் வைக்க வேண்டாம். செவத்தில் அது தெரிஞ்சால் போதும். அப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து குருவுடைய அருளும் சிவனுடைய அருளும் இருக்குது, சனி பகவானுடைய அருளும் இருக்குது. சனி பகவான் வந்து சிவனுடைய அம்சம் தானே, அதனால் அது சனி மூலைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிளை வச்சுருங்க. வச்சுட்டு கீழே வந்து டம்ளரை வச்சுருங்க. டம்ளர் எங்கே சார் வைக்கணும் அப்படின்னா டம்ளரை தரையிலே வைங்க. சரியா? தரையில் வைக்கலாம், இல்லைனா மரப்பலகை போட்டு வைக்கலாம். வசதி இருந்தால் மரப்பலகை போட்டு வைங்க, இல்லைனா மூலையில் தரையில் வச்சுருங்க. சரியா? தரையை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த டம்ளரை வச்சுருங்க. அந்த டம்ளரில் வந்து கண்ணாடி டம்ளரில் ஒரு பாதி அளவு தண்ணி, 1 ஸ்பூன் கல் உப்பு, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க. அதில் 3 கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது. சந்திரன், குரு பகவான், சுக்கிரன். கல் உப்பு வந்து சுக்கிரன், தண்ணி வந்து சந்திரன், மஞ்சள் வந்து குரு பகவான். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எந்தெந்த ஆதிபத்தியம் வருது அப்படி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு வந்து 11, 2, 9, 4, 7 லாபம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பு இருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். பாக்கியம் கிடைக்கும். கோயில் பாக்கியம், பெரிய வெற்றி கிடைக்கும். அப்பா வழி சொத்து பத்துக்கள் கிடைக்கும். நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். சரியா? எல்லா காரியமும் தொட்டது தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். குடும்ப இணக்கம் இருக்கும். தாய் வழி தாப்பன் வழி ஒரு முறை நல்லா இருக்கும். குடும்பத்தில் தாய் தப்பை நல்லா இருப்பாங்க. அவங்க வழி சொத்து பத்துக்கள் நல்லபடி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. சுகஸ்தானம், பாக்கியஸ்தானம் வலுப்படுது. அதுபோய் 7 கூடையவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ 7ஆம் இடம் இணக்கம், கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், நண்பர்கள் பங்கு சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கனால அந்த தோஷம் தீர்ந்து போயிடும். சரியா நேர்களே? ஸோ 11 நாட்கள் இதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும். இந்த தண்ணியை என்ன பண்ணோம்னா மறுநாள் காலையில் நீங்கள் வந்து ஒரு ஓரமாக ஊற்றிடலாம். மரத்துக்கு ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உப்பு தண்ணி இருக்கிறனால மரத்துக்கு ஊற்றக்கூடாது. பொதுவாக மரம் செடிகளுக்கு வந்து உப்பு தண்ணி ஊற்றக்கூடாது. வேறு எங்கே சார் இதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வெளியே எதனாச்சும் ஒதுக்குப்புறமான இடத்துல ஊற்றிடுங்க. சரியா? ஒதுக்குப்புறமான இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம். வெட்ட வெளியில் ஊற்றிடுங்க. சரியா? வெட்ட வெளியில் கொஞ்சம் ஒரு ஒதுக்குப்புறமான இடமா ஊற்றிடுங்க. சாக்கடையிலலாம் ஊற்றாதீங்க, செப்டி டேங்கில் ஊற்றாதீங்க, வாஷ் பேஷன்லாம் ஊற்றாதீங்க. எச்சில் படுற இடம், நரகல் படுற இடத்துலலாம் ஊற்றக்கூடாது. ஒதுக்குப்புறமான இடத்துல செவத்தை ஒட்டி ஊற்றிடலாம். செவத்தை ஒட்டி ஊற்றினாலே போதும். காம்பவுண்ட் சவர் ஒட்டி ஊற்றினாலே போதும். யாரும் அந்த இடத்துல போய் நிற்க மாட்டாங்க. காம்பவுண்ட் சவர் ஒட்டி யாருமே நிற்க மாட்டாங்க. சரியா? அதனால் காம்பவுண்ட் வெளியே, வீட்டுக்கு வெளியே காம்பவுண்ட் சவர் ஒட்டி அப்படி வெளியே ஊற்றிட்டிங்கன்னா அது அந்த ஓரத்தில் விழுந்துடும். 1/2 கிளாஸ் தண்ணி தானே தரையில் விழுந்துனே அப்படியே பூமி உறிஞ்சிடும். அதனால் அதில் ஒன்றும் பெரிய டிஸ்போஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமை இரவு, அது வர திங்கக்கிழமையிலேருந்து கூட எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு திங்கக்கிழமை எடுத்துக்கோங்க. திங்கக்கிழமை இரவு கரெக்டாக 8 to 9 தான் பண்ணணும். சந்திர உரையில் 8 to 9 நான் சொன்ன மாதிரி கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி 1/2 ஸ்பூன் கல் உப்பு, கொஞ்சம் கல் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு நல்லா நமஸ்காரம் பண்ணிடுங்க. இது யார் சார் செய்யணும் அப்படின்னா குடும்பத்திற்கு பெண்கள் செய்யணும். சரியா? பெண்கள் செய்யலாம். பெண்கள் வந்து வீட்டுக்கு விளக்கமாக போயிருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டாம், மற்றவங்களை செய்ய சொல்லுங்கள். கணவனை செய்ய சொல்லுங்கள், இல்லை மற்ற ஆளுகளை செய்ய சொல்லுங்கள். பட் வீட்டில் பெண்கள் விளக்கமாக போயிருந்தாலும் இது செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி? அதுக்கெலாம் இந்த 4 நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு வீட்டுக்கு விளக்கமான பெண்கள் இந்த காரியத்தை செய்யக்கூடாது. அதேமாரி ஆண்கள் அந்நேரம் ஆள்கால் எடுத்துருக்குறோம் அப்படின்னு நினச்சா செய்யக்கூடாது. மற்றபடி கவிச்சு சாப்பிட்றது வைக்கிறதெல்லாம் நான் இதுக்குள்ளே வரல. ஏன்னா அதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒன்று. சரியா? இது வந்து ஒரு சின்ன ஒரு தாந்திரிக இதுதான், வாழ்வியல் பரிகாரம் தான், வாழ்வியல் வழிபாடு தான். சரியா? இது ஒரு மன ரீதியாக நினச்சி நம்ம செயற்படுத்துகிறோம். சரியா நேர்களே? இது வந்து குடும்பம் சார்ந்தது, உளவியல் சார்ந்தது. அதுக்காக இதில் ரொம்ப ஆச்சாரம், அனுசாஸ்திரம் இதெல்லாம் பாட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இயல்பாக இருந்து செய்யுங்க. இயல்பாக இருக்கிறது மிகச்சிறப்பு. பட்டு இந்த வீட்டுக்கு வழக்கமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? அப்படி குடும்ப தலைவி இப்படி விளக்கமாக இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளையை வைக்க சொல்லுங்கள். சரியா? உங்கள் பிள்ளையை வச்சு அதை மாற்ற சொல்லுங்கள். தினமும் இரவு 8 to 9 வைக்கணும். திங்கக்கிழமையும் 8 to 9, செவ்வாய்க்கிழமையும் 8 to 9, புதன்கிழமையும் 8 to 9. ஸோ திங்கள் டு வியாழன் வைக்கணும். 11 நாட்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். கரெக்டாக வந்து அது 11 நாள் முடியும். சரியா?
2ஆம் நம்பரில் ஆரம்பித்து 3ஆம் நம்பரில் முடிக்கிறீங்க. திங்களில் சந்திரன்னா 2ஆம் நம்பர், வியாழன்னா 3ஆம் நம்பர். ஸோ 2ல் ஆரம்பித்து 3ல் முடிக்கிறீங்க, நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆரம்பித்து 4, 7ல் முடிக்கிறீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ திங்கள் டு வியாழன் 11 நாட்கள் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா 16 வகை யோகமும் கிடைக்கும், பல கோடிகள் பணமும் சேரும். அப்படி தான் தம்மையில் போடுவேன். இது சின்ன ஒரு செயல்பாடு தான், சரியா, வழிபாடு கூட சொல்ல முடியாது, செயல்பாடு. மனதார தெய்வத்தை நினச்சி வீட்டில் செய்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்றிக்கிறோம், ஒரு நேர்மறை தாக்கத்தை கொண்டு வரோம். இதை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஈசான மூலையில் தான் செய்யணும். செஞ்சு பாருங்கள், சிறப்படைவீர்கள். 11 நாள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்கள் வேண்டுதல் பலிக்கும். நீங்கள் என்ன காரியத்துக்காக செய்கிறீங்களோ அது நடக்கும். சரியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் இருக்கும், அது நல்ல காரியமாக செய்யுங்க. சரியா, பிறர் கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படணும்னு நினைக்கக்கூடாது. நியாயமான ஆசைகள், அர்த்தமுள்ள ஆசைகள் இருந்துச்சுன்னா சத்தியமாக பலிக்கும். அந்த சந்திர பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் அந்த ஈசான மூலையும் அந்த சிவபெருமானும் உங்களுக்கு 4 பேர் சேர்ந்து நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே, நம்ம குடும்பத்தை ஒரு கோயிலாக்கி இந்த காரியத்தை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நன்றாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. நீங்கள் நான் சொல்ல மறந்தது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகப்படுத்தி சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்கும், எல்லாரோட தேவையும் நான் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இதில் எதுவும் அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம். வீட்டில் யாரும் தவறு இருந்தாங்க, துக்க வீடுனா செய்யக்கூடாது, அந்த விசேஷம்லாம் முடிஞ்ச பிறகு தான் செய்யணும். சரியா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இப்படி நிறையா இருக்குது, ஆனால் அதை செய்கிறதுக்கு தான் நேரங்காலம் வரணும். இப்போதைக்கு அதை செய்கிறதுக்கு நல்ல நேரங்காலம் இருக்குது. சுக்கிரன் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. 14/5 வந்து சுக்கிரன் குருவை இணைகிறாங்க. ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் இணைந்து சுகஸ்தானத்தை பார்க்காங்க, மனைஸ்தானத்தை பார்க்குறாங்க. 4ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2, 9 கூடையவன் 4, 7 கூடையவன் சேர்ந்து 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். சரியா நேர்களே, நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா எப்படியும் 14ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும். சரியா, ஸோ நீங்கள் அதை செய்யுங்க. ஆனால் நாட்கள் இருக்குது, 4, 7 வரைக்கும் செய்யலாம். ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் செய்யலாம். அவசரப்பட்டு உடனே ஆரம்பிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜூலை 4ஆம் தேதிக்குள்ளே ஒரு 11 நாட்கள் இதை செய்யணும், தொடர்ந்து செய்யணும். சரியா, தொடர்ந்து செய்யணும், விடுபடக்கூடாது. ஒரு நாள் கூட விடுபடக்கூடாது. ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து செய்யணும். உங்களால் முடியலன்னா குழந்தைய விட்டு செய்ய சொல்லுங்கள், யார் வேணாலும் செய்யலாம். 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த காரியத்தை செய்யலாம். அந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு மஞ்சளை போட்டு அங்கே வச்சிடலாம். வச்சுட்டு சின்ன நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடலாம். காலையில் எழுந்திரிச்சு அதை தொட்டு கும்பிட்டுட்டு அதை எடுத்து அப்படியே வெளியே காம்பவுண்ட் வால் செவத்துக்கு வெளியே ஊற்றிடலாம். சரியா, காம்பவுண்ட் வால் செவர் இல்லை சார் அப்படின்னா ரோட்டோரமாக ஊற்றிடுங்க. ரோட்டோர செடிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, செடியில் ஊற்றுங்க. மரத்துக்கெல்லாம் ஊற்றாதீங்க, வேப்ப மரம் மற்ற மரத்துக்கெல்லாம் ஊற்றக்கூடாது. சரியா, குறிப்பாக வேப்ப மரத்துக்கு ஊற்றக்கூடாது. செடி கொடிகள் இருக்கிற இடத்துல, புதர்கள் இருக்கிற இடத்துல அப்படி தூக்கி ஊற்றிடலாம். ஒரு ஓரமாக அந்த தண்ணியை கொட்டிடலாம். வாழ்த்துக்கள் நேரலே, இது நம்பிக்கையுடன் செய்யுங்க. நம்பிக்கை தான் நடராஜன். சரியா, இது செய்யுங்க. கன்னிராசிக்கு வந்து கஷ்டம் தீரும், இன்னல்கள் குறையும், இன்பம் பெருகும், ஏற்றம் பெருகும். வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் கன்னிராசிக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.